ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான் 17 அத்தியாயத்தில் 104. மேலும் அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் கூறினோம், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். இது என்ன பூமியில் குடியிருங்கள் அப்படின்னா, எந்த ரசூல் வந்தாலும் அந்த ரசூலை நிராகரிச்சா அந்த மக்கள் என்ன ஆயிரும், பூமியில குடியிருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது, அழிக்கப்பட்டுருவாங்க. அதுவும் எப்படி அழிக்கப்படுவாங்க, அடியோடு அழிக்கப்படுவாங்க, ஒருத்தர் இல்லாம மொத்தமா அழிக்கப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஈசா நபியை நிராகரிச்ச அந்த நிராகரிப்ப அல்லாஹ் வந்து தள்ளி போட்டிருக்கான். அவங்களுடைய அந்த அழிவு காலம் என்ன பண்ணியிருக்கான், தள்ளி போட்டிருக்கான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீங்க பூமியில கொஞ்ச நாள் இருங்கடா. அல்லாஹ் சொல்றான், பூமியில இருங்க, பரவியும் போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கடைசி வாக்குறுதி ஒண்ணு 17 அத்தியாயத்தில் 8ஆம் வசனத்துல கொடுத்துருக்கேன்ல, அந்த நேரத்துல மறுபடியும் நீங்க வருவீங்கல்ல, அந்த அந்த நேரத்துல நான் உங்களை ஒன்று சேர கொண்டு வருவோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான் 17ஆம் அத்தியாயத்தில். அந்த ஒன்று சேர கொண்டு வருவோம் இருக்குல்ல, அதுதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த 1948 இருந்து இப்போ படிப்படியா அந்த இஸ்ரேலுடைய அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான், ஜீனா பிகும் லஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்றான். லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான், உங்களை வாரி சுருட்டி கொண்டு வரும் வகையில் ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிறான். அப்போ வாரி சுருட்டி, அந்த அரபியுடைய அந்த லுக்கத்து இருக்குல்ல, அரபியுடைய அந்த டிக்ஷனரி படி லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பலதரப்பட்ட மக்கள், அதாவது பல மொழி பேசுற, பல இனம் பேச, பல இனங்கள் சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒரு சந்தையில கூடுனாங்கல்ல, அந்த கூடுற அந்த சபைக்கு பேர் தான் என்னது, லஃபீஃப். லஃபீஃப்னா அந்த மீனிங்கிறான். இப்ப இது பாருங்க, இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா, ஜீனா பிகும் லஃபீஃபா, லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும். இது 2 வாட்டியும் வரல. ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க, சிதறடிக்கப்பட்டு நெபுகத்நேசர் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, புரியுதா, ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க, ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க, இவங்களுடைய ஷேப்பு மாறவே இல்லை. அப்போ அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான், பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க, பல கலர்ல இருப்பீங்க, பல ஷேப்ல இருப்பீங்க, பல வடிவத்தில் இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க 2000 வருஷமா இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பல வடிவத்தில் இவங்க மாறிட்டாங்க. அந்த ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்கல்ல, நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதீனால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம தப்பா கணக்கு போடுறோம். ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, யூதர்கள் வந்து மதீனால வந்து தங்கிட்டாங்க. ஸோ மதீனால இருக்கிறவங்க தான் யூதர்கள், வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு யூதர்கள் எந்தெந்த இடத்துல அந்த நேரத்தில் போயிருக்காங்க தெரியுமா, இஸ்ரேல், இப்போ இருக்கிற இஸ்ரேல்ல பெரும்பகுதி இருக்கிறாங்க.